நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. என்டிஏ கூட விஜய் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த நேரம் தான் திமுக கண் முழிச்சிச்சு. அக்கா விட்டா கண்டமாயிடும்ன்ட்டு ஸ்லீப்பர் செல்களை கூப்பிட்டு ஆப்ரேஷன் ஸ்லீப்பர் செல் இது பண்ணாங்க. விஜய் தரப்புலையும் சில இதெல்லாம் பேசப்பட்டது. நீங்கள் தனியாக நில்லுங்க, அங்கே போகாதீங்கன்ற மாதிரி. அதுக்கு விஜய்க்கு ஆசை காட்டப்பட்டது வேறு மாதிரி. இல்லை, விஜய் அவர் அறிவிச்சிருக்காரு இல்லையா, கொள்கை எதிரி, இதெல்லாம் அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ அவருடைய இமேஜுக்கு பெரிய டேமேஜ் வரலாம். அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு தன்னை அறிவிச்சிருக்காரு. இப்போ மகளிர்களுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காருன்னு போது இப்போ அவரை எப்படி அந்த கூட்டணிக்குள்ளே போகும்போது மக்கள் இப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல் தேர்தலே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, இவ்வளோ பேசிட்டு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்ற ஒரு பேச்சு காலம். தேர்தலே ஒன்றும் இல்லாமல் போயிட்டா அது இன்னும் மக்கள்கிட்ட இல்லை, அதை நம்புறாங்கல்ல அவங்க, அப்படி ஆக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. நம்பிக்கையே தான் எல்லாருக்கும். வைகோ கூட நம்பினார், நம்ம தான் முதலமைச்சர்னு 96ல். அவங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ்லேருந்து பலரும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு, இது விளங்காமல் போகிறதுக்கு ஒழுங்காக என்டிஏட்ட போய் ஒரு 40-50 சீட்டை வாங்கி நின்னா கூட ஜெயிக்கலாமே, நல்ல சான்ஸ் ஆச்சு, கட்சியை காப்பாற்றலாமேன்ற மைண்ட் செட்டில் வந்துக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஸ்லீப்பர் செல்லுங்க அது தனியாக இயங்கிட்டு இருக்குது. இப்போ அந்த முயற்சியை அவர்கள் எடுக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது விஜய் கையில் தான் இருக்குது. ஓகே, பாஜகவே ஒரு கட்டத்தில் நமக்கு பார்ட்னரு ஏடிஎம்கே தான், விட்டால் தாவேகாவோட கூட்டணி போனால் நம்ம தமிழ்நாட்டில் கதை முடிஞ்சது, இந்த அண்ணாமலை பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டோன்ட்டு தான் கூப்பிட்டு சேர்ந்து அதில் கண்டிஷனாக அண்ணாமலை தலைவர் பதவியில் நீக்கணுன்றது தான். அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டராக இருக்கிற எடப்பாடி நிதிஷ்குமார் அவரை ஒன்றுன்னு இவர் பேசுகிறாரு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாருடைய மைக் எம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாவேகா என்டிஏவுடன் இணையப் போகிறது அப்படின்னு ஒரு பக்கம் சோஷியல் மீடியாலேயும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு, செய்தித்தாள்கள்லேயும் இந்த மாதிரியான பேச்சுகள் இருக்குது. பவன் கல்யாண் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற பேச்சுகள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுன்றதை நம்மளே உட்காந்து பேசியிருக்கோம். நேரடியாக பவன் கல்யாண் பேசினார், விஜயே பேசினார் அப்படின்னு பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு முயற்சி, என்டிஏக்குள் விஜயை கொண்டு வருவது, தாவேகாவை கொண்டு வருவது, எது முட்டுக்கட்டையாக இருக்குது, இல்லை எது தொடர்ந்து விஜய் வரணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்குது, தேவை இருந்துக்கிட்டே இருக்குது? அதாவது இதை பிரேக் பண்ணது நான் தான். இந்த 30 நாள் மௌன விரதம், மௌன புரட்சி, உண்ணாவிரதம், துக்கம், இது போன்ற பல கலவைகளை அவர் அந்த 30 நாள் அனுபவித்த பொழுது அவர் நேரடியாக ஆளுநரை தொடர்பு கொண்டு பிறகு ஒரு டீம் வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு ஒரு பிரேக் பண்ணேன். அப்போ யாருமே நம்பலை. ஒரு வாரம் பொறுத்து ஒரு நேஷ்னல் மீடியாவுடைய தமிழக அந்த கிளை ஒளிபரப்பணுன்னா ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே பேசு பொருளாச்சு. இதில் நான் சாதக பாதகங்களை நான் ஆரம்பத்துலேருந்து பேசுகிறேன். தாவேக ஆரம்பித்ததுலேருந்து இவர்கள் ஏன் அதிமுகவோட, நான் இப்போ பாஜகவோட அதிமுக கூட்டு இல்லை, ஏன் அதிமுகவோட இணையணும், இவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இவர்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு டே ஒன்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி நான் குதிச்சானுங்க, நீ வந்து எஜமானுக்கு ஆதரவாக இது பண்ணுற, அதனால உன் நல்லது தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா புரியல. அதுக்கு பிறகு என்டிஏ ஃபார்ம் ஆன பிறகு போச்சேன்னுன்ற ரீதியில் ஆதவ அர்ஜுனாலாம் பேட்டி கொடுத்துருந்தார். அதுக்கு பிறகு என்டிஏ கூட விஜய் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த நேரம் தான் திமுக கண் முழிச்சிச்சு. அக்கா விட்டால் கண்டமாயிடும்ன்ட்டு ஸ்லீப்பர் செல்களை கூப்பிட்டு ஆப்ரேஷன் ஸ்லீப்பர் செல் இது பண்ணாங்க. விஜய் தரப்புலையும் சில இதெல்லாம் பேசப்பட்டது. நீங்கள் தனியாக நில்லுங்க, அங்கே போகாதீங்கன்ற மாதிரி. அதுக்கு விஜய்க்கு ஆசை காட்டப்பட்டது வேறு மாதிரி. எது, அவர் தான் கூண்டு கிளி தானே அது. விஜய் 40% 50% ஊட்டி விட்டாங்க. இந்த ஸ்லீப்பர் செல்லுகளும் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேரை கட்சியில் கொண்டு வந்து சேர்க்கறது, கட்சி இதை பிரம்மாண்டம் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி வந்ததெல்லாம் இந்த வேர்க்கடலையில்
உங்களுக்கு நடந்துருக்கா தெரியாது, எனக்கு அடிக்கடி நடக்கும். நல்லா சாப்பிட்டு வேர்க்கடல கடைசி வேர்க்கடல இருக்குல்ல, அது சாப்பிடும்போது தான் சொத்தையாக வரும், செம்ம காண்டாகும். அதுக்கப்புறம் வேர்க்கடலே இருக்காது. நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? வயிற்கல்ல சாப்பிட்ட எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க. அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி கடைசி சொத்த வேர்க்கடல இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப டிக்கெட்டுங்க சேர்ந்தது. கழிச்சு கட்டப்பட்டது, ஓய்வு பெற்றது, ஒதுங்கி இருந்தது, இந்த மாதிரி அவங்களாம் வந்தோடனே ஏன்னா பெருசாக அப்படி சீனை போட்டாங்க. இன்றைக்கி அந்த நேற்று அந்த இது மகாபலிபுரம் முடிச்சுட்டு வரும்போது செங்கோட்டையனுடைய நிலையை பாருங்கள் நீங்கள். அந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்லீப்பர் செல்லு 3 ரைட் சைடில் வரும். 3 ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கோம். விஷ்ணு ரெட்டி, ஆதவு, ஜானை நீங்கள் முதல் முறையாக பார்க்கணுன்னா அந்த விஷுவலில் நீங்கள் பார்க்கலாம். அவரை வழி அனுப்புகிற அந்த விஷுவலில் பாலிமர்லாம் இருக்குது. இந்த வாரம் சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், செங்கோட்டை இவங்கெல்லாம் பொதுவாக ஒரு தலைவர்கள், நீங்கள் ஸ்டாலினை கூட எடுத்துங்க, அங்கே ஒரு வணக்கம் வைப்பார், கிளம்பும் போது அப்படியே பேசிட்டு வருவார். வண்டியில் ஏறின பிறகு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வைப்பார், கிளம்புவோம். எல்லா தலைவரும் பண்ணுவாங்க. இவன் வண்டியில் ஏறினோடனே செங்கோட்டைனா தேமேன்னு நின்றுட்டுருப்பார். அவன் போயினே பார்ப்போம். அதுதான் நீங்கள் செங்கோட்டையினால. அதனால் இது இப்படி போகுது இந்த கட்சி. அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் நெருங்கினோன்னா இவருடைய ஸ்லோ இருக்குல்ல, ஓவர் ஸ்லோவாகி இவங்க இந்த டைமில் எடுக்கிற ஃபாஸ்ட்டு வந்து அவர்களுக்கு ஃபாஸ்ட்டாக நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து இன்னும் ஸ்லோ தான்ன்ற மாதிரி தான் வெளிப்படுது. ஓகே. அப்போ வேட்பாளர் தேர்வு வந்து விருப்ப மனு கொடுத்தாங்க, திரும்பி வரல. ஆனாலும் இவருக்கு வேட்பாளரை தேர்வு செஞ்சுட்டாங்க. ஒரு 15 பேர் அறிவிச்சிட்டாங்க. அறிவிக்கல, அவங்களுக்குள்ளே எடுத்து வச்சுருக்காங்க. மீதி ஆள்லாம் அப்படி இப்படி ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. இதில் உசிக்கு, ஜானுக்கு, விஷ்ணு ரெட்டிக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய சண்டை ஓடுது உள்ளுக்குள்ளார. அது வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ள எதிரொலிக்குது. வேட்பாளர் நானா, உண்டா, இல்லையா, இல்லைன்னு அறிவிச்சிட்டிங்களா, என்கிட்ட ஓகே சொல்கிறீங்க, கீழே மாவட்டம் மதிக்க மாட்டேங்கிறான், நான் என்ன தான் பண்ணுறது, கீழே போய் வேலை செய்வா, இரு வேலைலாம் செய்ய வேணாம், இல்லை எதாவது பண்ணவா, ஒன்றும் வேணாம், ரம்லான் மாதம் நான் இப்தார் விருந்து தான் நடத்தி கொஞ்சம் அதெல்லாம் வேணாம். இப்படியே புஷியுடைய பர்மிஷனுக்காக பலரும் காத்து கிடக்குறாங்க. எந்த வித மூமெண்ட்டும் இல்லாமல் போகுது. என்டிஏல அவர்கள் விஜய் இந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதப்போ கொஞ்சம் நகர்ந்து போனார். ஓகே. அவர் இல்லை அப்படின்னோடனே ஏமாத்திட்டாங்கன்னொன்னா இப்போ மறுபடியும் பேசுங்க. அந்த ஒரு கோபம் இருக்கும்ல, பயன்படுத்துங்க. ஒன்ஸ் விஜயை எடுத்துட்டோன்னா வாஷ் அவுட் பண்ணிடலாம் ஓகே அப்படின்னு பேசுகிறாங்க. பவன் கல்யாண் மீண்டும் சீனுக்கு வருகிறார். போன தீபாவளிக்கு பவன் கல்யாண் விஜய்கிட்ட பேசினாருன்றதை நான் பதிவு பண்ணேன். அப்போ வந்து அவ்வளோ குதி குதிச்சாங்க. இப்போ மறுபடியும் பவன் வரார், பேசுகிறான்றதை பலரும் பதிவு பண்ணுறாங்க. திடீர் அரசியல் வல்லுநர்கள்லாம் கூட நாங்களும் தான் அப்படி சீனில் இருக்கிறோன்னு போடுறாங்க. நான் போடல, ஏன்னா எனக்கு போட்டாலே கத்துவானுங்க. இன்னைக்கு தான் லைட்டாக போட்டேன். அப்போது இது எனக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தெரியும். போட்டால் எஜமான ஆசை. இது நேரடி பேச்சுவார்த்தையா விஜயோட? இல்லை அதுவும் இல்லை நான் கேட்குறது டைரக்ட் விஜயோட. ஆமாம், இல்லை இந்த மூவர் அணிலாம் கிடையாது, 20 அணி பவன் பேசணும், டைரக்ட் விஜய் தான். ஓகே. என்ன பிரச்சனைனா இப்போ என்ன விஜய் நம்பர் யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு பவன் பேசணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. வாரத்துக்கு ஒரு சிம் கார்டு மாற்றினா எவன் வழங்குவான்? ஒரு தலைவனா கூட நீங்கள் கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா சண்முகநாதனை பிடிச்சிங்கன்னா கலைஞர் பிடிச்சிடலாம். சண்முகநாதன் ஃபோர் போட்டிங்கன்னா கலைஞர்கிட்ட கொடுத்துருவார். இன்னைக்கு அப்படி கூட இல்லை. அதனால் இது பேசி லாஸ்ட் சான்ஸாக என்டிஏ அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஓகே. உண்மையிலேயே அவர் பண்ணார். வாய்ப்பை கொடுக்குதா இல்லை இந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாதுன்னு என்டிஏ நினைக்குதா? 2 விஷயம் இருக்கு இல்லையா? நினைப்பதால் தான் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்கள். இல்லை விஜய் இல்லைன்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு. விஜய் இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு. ஆனால் திமுக ஒரு 70-80 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் போகும். தொங்கு சட்டசபை கூட வரலாம். விஜய் வந்துட்டு ஃபுல் ஸ்வீப்பு. விஜய்க்கும் அது நல்லது. இல்லை விஜய் அவர் அறிவிச்சிருக்காரு இல்லையா, கொள்கை எதிரி இதெல்லாம் அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ அவருடைய இமேஜுக்கு பெரிய டேமேஜ் வரலாம். அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு தன்னை அறிவிச்சிருக்காரு. இப்போ மகளிர்களுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காருன்னும் போது இப்போ அவரை எப்படி அந்த கூட்டணிக்குள்ளே போகும்போது மக்கள் இப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல் தேர்தலே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, இவ்வளோ பேசிட்டு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்ற ஒரு பேச்சு காலம். தேர்தலே ஒன்றும் இல்லாமல் போயிட்டா அது இன்னும் மக்கள்கிட்ட இல்லை, அதை நம்புறாங்கல்ல அவங்க, அப்படி ஆக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. நம்பிக்கையே தான் எல்லாருக்கும். வைகோ கூட நம்பினாரு, நம்ம தான் முதலமைச்சர்னு 96ல். நம்பிக்கையை விட்டுருங்க, யதார்த்தத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஓரளவுக்கு சம்பந்தம் இருக்கணும். ஒரு தொகுதிக்கு 15,000-20,000 ஓட்டு வச்சிருக்கீங்கன்றதுல மறுப்பதற்கு இல்லை. ஓகே. ஆனால் அதை வெற்றியாக மாற்றணும்னா மக்கள்கிட்ட நீங்கள் போய் சேரணும். மக்கள்கிட்ட சேர்ற வேலையை தான் பண்ணுங்கன்னு 2 வருஷமாக நம்ம பேசுகிறோம். அப்போல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு நீ எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை, நீ அறிவுரை சொல்லலவுக்கா, அதுதான் நீ வேணால் கட்சி ஆரம்பித்து சொல்லு, அப்படி இப்படிலாம் பேசியிருந்தாங்க. ஆனால் இது நடைமுறை இல்லைங்க.
இது வந்து நல்லா இருக்காதுங்க பாருங்கன்னு. இதையெல்லாம் தாண்டி சம்பவம் பண்ணிட்டாப்புல. சம்பவம் பண்ண பிறவே நம்மலாம் கூட சொன்னோம், அது அவருடைய சொந்த வாழ்க்கைங்க, அந்த அம்மா கேஸ் போட்டிருக்காங்க, அதை அவர் முடிச்சுக்குவார், அதுக்கும் அரசியலும் பேசக்கூடாதுங்க அப்படின்னா அதோட பெரிய சம்பவம் பண்ணிட்டாப்புல. ஏய் நீயும் நானும் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கலாமா, ஏய் நீயும் நானும் ஜோடி போட்டு வரலாமா அப்படின்னு. குழந்தைங்க தான் பண்ணோம் இந்த லவ் பண்ணுறீங்களா 13 14 வயசில். ஒரு 20 25 வயசில் இப்போ அப்போ பலது இப்படி ஆயிடுச்சு. 20 வயசுலாம் நம்ம இப்ப சொல்ல முடியாது, அதுவும் முண்டங்களாக தான் இருக்குதுங்க. ஒரே ட்ரெஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு. உன்ட்ட என்ன கலர் இருக்குது, என்கிட்ட சிவப்பு இல்லையே, அதுக்கு பதிலா அவன் பச்சை இருக்கா, இருக்குது, 2 பேரும் பச்சை கலர் போட்டுக்கலாம் வரியா அப்படின்னு. இந்த மாதிரி முட்டா பீஸுங்க இல்லை, அது அவங்களுக்கு தன்னை ஒரு இது மாதிரி நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வேறு ஒரு உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் அவன் தான் முதல்ல ஏமாற்றிட்டு போயிடுவான். இது எல்லாம் பண்ணுவான், முதல்ல ஏமாற்றிட்டு போயிடுவான். இயல்பான காதல்ன்றதுக்கு முன்னாடி கவர்ச்சிகரமான வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. அதை நம்ம பெற்றோர்கள்ட்டெல்லாம் பார்த்துருக்கலாம், சாதாரணமாக இருப்பாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைனா துடிப்பாங்க. வீட்டில் எவ்வளோ நகை இருந்தாலும் அந்த என் ஒய்ஃபை காப்பாற்றியே ஆகணுன்ட்டு சொத்தை வித்தாக காப்பாற்றணும்னு துடிப்பான். அதுதான் இயல்பான ஒன்று. ஆனால் இது பட்டுன்னு புட்டுக்கும், ஜெல்லாகிட்டோன்னுவான், திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டோன்னுவான், பாய் பெஸ்டின்னுவான். இதுங்க தான் அந்த மனநிலையில் தான் அந்த சம்பவம் பண்ணிட்டாப்புலையே இப்படி பண்ணிட்டாரு நியாயமா, இது இது வந்து கட்சிக்காரர்களுக்கே சங்கடமாச்சு அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னு மீண்டும் சம்பவம் பண்ணிட்டாப்புல. இந்த நேரத்தில் தான் எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையா இது, இந்த ஆளுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்போது இவருடைய கட்சி ஆளுங்களை தாண்டி பொதுவான மக்கள்கிட்ட கவர்ற மாதிரி அவர்கள் பிரச்சனையை பேசலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்கள் வாக்குகளை முற்றிலும் நிராகரிக்கிற வேலையில இந்த வேலை பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுற யாருமே விளங்குனதா சரித்திரமே இல்லை. இவர் சினிமா நடிச்சு தான் இமேஜே போயிடும் அவருக்கு. பெண்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதுங்க கீழே இருக்கிற 25 30 வயசு இருக்குதுங்க இந்த 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 கூட்டம், அதுங்களை நம்ம எதுலையுமே சேர்த்துக்கக்கூடாது. அதுங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் எங்கேயா போய் சவுத்தில் முட்டிக்குவீங்க. அதனால் அதுங்களை விட்டுருங்க. பொதுவாக பெண்கள் மற்றவர்கள் வந்து 40 வயதுக்கு 50 60 60 வயசு உள்ளவங்கள அவர் ரசிகர்களில் பல பேருக்கு இது பிடிக்கல. ஓகே, என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அதில் இந்த குழந்தை பட்டம் வாங்குகிற சீனில் இவர் போகாமல் அண்ணன் மாலை போட்டு தந்தையாக அரவணைத்து வருகிறான்றப்போ அதெல்லாம் வந்து இவர் வந்து எந்த லட்சத்தில் இருக்காருன்றது தெரியுது. இவர் படத்துடைய காட்சியை ஒரு படம் அப்படியே சூப்பராக எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்பா ராதாரவி பழைய ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு. அப்படியா, ஒரு ஐட்டத்து நான்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க, சத்தியமாக பார்த்தது கிடையாது. அந்த காலத்துலேயே நான் அவ்வளோ பிடிக்கும் அவரை. கொத்து பரோட்டாலாம் பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு கக்கான்னு. அதனால் இது அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த சீனு, நம்ம வேலைக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல. அதெல்லாம் இப்போ வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்க தான், வேற யார், அவங்க தான் பண்ணுவாங்க, இதுதான் வேலை அவங்களுக்கு, இது மட்டும்தானே சார் வேலை, தான் வேலை. அதுக்கு ஏன் தலையை கொடுக்குறேன்னு கேட்குறேன். அதுக்கு தானே உனக்கு கொடுத்துருக்கோம் துட்டு பண்ணு அப்படின்னு. அதுக்கு ஏன் தலையை கொடுக்குறேன்னு கேட்குறேன். அதனால் அந்த மாதிரி போகிற ஒரு நிலமையில் எல்லாரும் சங்கடப்படல. அவங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ்லேருந்து பலரும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு, இது விளங்காமல் போகிறதுக்கு ஒழுங்காக என்டிஏட்ட போய் ஒரு 40-50 சீட்டை வாங்கி நின்னா கூட ஜெயிக்கலாமே, நல்ல சான்ஸ் ஆச்சு, கட்சியை காப்பாற்றலாமேன்ற மைண்ட் செட்டில் வந்துக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஸ்லீப்பர் செல்லுங்க அது தனியாக இயங்கிட்டு இருக்குது. இப்போ அந்த முயற்சியை அவர்கள் எடுக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது விஜய் கையில் தான் இருக்குது. ஓகே, இது தாவேக்காவுடைய நிலைப்பாடு. இப்போ தாவேக்கா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். முதலமைச்சர் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் நடத்திய பிரம்மாண்ட மாநாட்டில் ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்ட மாநாடு போட்டு கேன்சல் பண்ணார், ஏன் பண்ணார்? யார்? ஓபிஎஸ் அவர். ஆமாம், கூட்டம் வர்றாங்க. சரி, அப்போ எல்லாம் யூரோப் டூர் போயிருந்தாங்க. ஆமாம், இப்போ வாரம் நடந்ததுனால எல்லாம் தமிழகத்துக்கு திரும்பினால அவங்கள வச்சுட்டு இவர் கூட்டம். பிரம்மாண்ட மாநாட்டில் நிறைய சேர்கள் தென்பட்டுச்சு, ஆட்கள் இல்லாமல். அதில் முதலமைச்சர் அவர்கள் பேசிய அந்த நம்மளால் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இவர் அன்வராஜா சேர்ந்தார், பிரம்மாண்ட கூட்டம் ஆதரவாளர்கள் தான் எங்கே கலைவனத்தில். ஏற்பாடு யார்? நம்ம இவர் சென்னையின் முக்கிய புள்ளி இருக்கார்ல திமுகவில், அவர். ஏன்பா அன்வராஜாலப்பா அவங்க ஆதரவாளர் கூட்டு வரணும்னா அவர் எங்கே கூட்டு வருது? நான் தான் கூட்டு வரணும். அந்த மாதிரி தான் அங்கேயும். இல்லை, அவர் இதில் முதலமைச்சர் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள், குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நிதிஷ்குமார் மாதிரி வந்து மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருச்சு, விவாத பொருளாக மாறிச்சு. ஓ சரி, அப்போ நானும் அதில் சேர்ந்துக்கிறேன். எதிர்பட பேசினாங்க. எதிர்பட பேசலையா? அங்கே பேசினவங்கலாம் ஏற்கனவே சட்டப்பில் தானே போயிருப்பாங்க. இன்னைக்கு இடும்பவனும் கார்த்திக் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அது நான் சொல்ல வேணாம், இருக்கிறவங்க பார்த்துக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது.
அதாவது இதை பற்றியா? பேசினவங்களை பற்றி எதிர்ப்பட பேசுகிறாங்கல்ல அவங்களெல்லாம் பற்றி. அதாவது ஒரு இப்படி வர நிதிஷ்குமார் தான் அவர் சொன்னார் முதல்வர். ஆமாம். ஆனால் அந்த கூட்டத்தில் முதல்வரால் அப்போ கூட அவரால் சந்தோஷமாக இருக்க முடியல பாருங்கள். அப்போ எடப்பாடி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி ஏன் நினைக்கிறாரு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். ஓபிஎஸ் நடத்துகிற கூட்டம், தாய் கழகம் இணைகிற கூட்டம். தாய் கழகம் வந்து தீக்கா, நீங்கள் நியாயப்படி வீரமணியை கூப்பிட்டு அந்த கூட்டத்தை போட்டு சேர்ந்துருக்கணும். சரி ரைட்டு விடுங்க. மகள் கழகத்தில் இணையிறீங்க. மகள் கழகம் தான் மகனை அடித்து தோர்த்தி மகன் வந்து தீய சக்தின்னு அந்த கட்சியை உருவாக்குனாரு. ஓகே ரைட், அதெல்லாம் விட்டுருங்க. அந்த கூட்டத்தில் வந்து ஓபிஎஸ் வல்லவர் நல்லவர் அது இதுன்னு பேசிட்டு போகலாம். அங்கேயும் இவர் எடப்பாடி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, திட்டுறாரு. ஏன்? ஏன்னா ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், அவர் ஒரு டெபுட்டி சிஎம்மாக வந்திருக்காரு. ஒருவேளை நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா சிஎம் ஆகிடுவாரோ, அவரை இங்கே அனுப்பி வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களா? இவர் அதிமுக ஒன்றுமில்லாமல் போகும்னு ஓபிஎஸ் முதற்கொண்டு எல்லாரையும் வச்சு இயக்கினார்கள். ஓகே, பாஜகவும் செய்தது, எல்லோரும் செய்தார்கள். ஆனாலும் அதிமுக இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறது. இவர் நினச்சதெல்லாம் நடக்கலை. என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் யார்? எடப்பாடி. அந்த கோபம் இருக்குமா இருக்காதா? அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து இவரை திட்டி தீக்கிறார். இதே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நானும் சேர்ந்து என் பங்குக்கு உடைக்கிறேன், நீ கொடுக்குறதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், உங்ககிட்டயே வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எடப்பாடி நல்லவராக இருப்பார், தியாகசீலராக இருப்பார். ஜெயலலிதா எம்ஜிஆர் 2 பேருடைய அடிப்படை விஷயம் என்ன? திமுக வீழ்த்தப்படணும். ஆமாம். எடப்பாடியுடைய விஷயம் என்ன? திமுக தான். திமுக வீழ்த்தப்படணும். ஓபிஎஸ் அதிமுக வீழ்த்தப்படணும். இப்போ தெரியுதா வித்தியாசம்? அதனால தான் இது பண்ணுறாரு. சரி, இப்போ நான் நிதிஷ்குமார் பற்றி இவர் பேசுனதுக்கு நான் வர்றேன். எதிர்பட பேசு, ஒழிஞ்சிக்கிட்டு பேசு, இதிலெல்லாம் பேசுகிறாங்கன்றீங்க. படுத்துக்கிட்டு பேசு, நின்றுக்கிட்டு பேசுங்க. நிதிஷ்குமார் இந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனு எவ்வளோ எம்எல்ஏ வச்சுருந்தார்? கம்மியாக தான் வச்சுருந்துருப்பார், 40. அவர் எப்பவுமே அப்படி தானே இருப்பார். அவர் முதலமைச்சராக இருக்கணும், அது எந்த கட்சியாக இருக்குன்றது அதெல்லாம் 43 50 வச்சுருந்தார். பாஜக 100 சில்லரை வச்சு. ஆமாம், மெஜாரிட்டி அவங்க, இவங்க தான் கம்மி. யார் முதலமைச்சர்? நிதிஷ்குமார். அடுத்த இந்த 2021-24 தேர்தலில் நிதிஷ்குமார் அதிகமாக, பாஜக அதிகமாக? பிஜேபி தான். ஆனாலும் யார் முதலமைச்சர்? நிதிஷ்குமார். இப்போ நிதிஷ்குமார் விருப்பத்தின் பேரில் அவர் மத்திய அமைச்சராக போக போகிறார். அவர் பையனை நேற்று வரைக்கும் சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டர் நோண்டியிருந்தோன்னே கட்சியில் சேர்த்து துணை முதல்வராக ஆக போகிறாங்க. ஆமாம். அவங்க என்ன பண்ண தெரில. ஒரு மூத்த தலைவர் சால்வை போகிறாரு, கட்டிப்பிடினா அவனை கட்டிப்பிடிச்சிடும். இதுதான் அந்த நாட்டுடைய தன்மை. அந்த மாதிரி வாரிசு, அது வாரிசு இல்லாத இடமா? வாரிசு இல்லா உலகம் எது ஐலசா தான். இப்போ இதற்கும் எடப்பாடிக்கும் எங்கேயாவது சம்மந்தம் இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி 2021 பிஜேபி எடப்பாடி பழனிசாமிகிட்ட எவ்வளோ சீட்டு கேட்டுச்சு? அவங்க கேட்டாங்க, அவர் 20 21 எவ்வளோ கேட்டாங்க? அவங்க 50 90. ஓ, எல்முருகன் அப்போ என்ன சொன்னார்? முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் சொன்னாரா? பெரிய கட்சி இந்த என்டிஏ தலைமை பாஜக தான் சொன்னாரா? அப்போல்லாம் இவர் போய் நுனி சீட்டில் உட்காந்து பேசியிருந்தார். யார்? ஓபிஎஸ். சொல்லின் செல்வர் ஓபிஎஸ். அப்போ அவர்கள்ட்ட ஸ்டஃப்பாக வாதாடி அவர்கள் வாயாலேயே முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான், அதிமுக தான் தமிழ்நாட்டுடைய என்டிஏ தலைமை, 20 சீட்டு ஒத்துட்டாங்களா இல்லையா? அந்த ஸ்டஃப்பு நிதிஷ்க்கு இருந்ததா? இல்லை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனு அங்கே இருந்ததா? இல்லை. கொடுக்குற இடத்துல ஏடிஎம்கே. சரி, அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடி 2017 2021 வரைக்கும் எடப்பாடியை, அதாவது ஓபிஎஸ்ஐ உள்ளே திணிச்சு ஒரு ஷிண்டே மாதிரி பண்ணோன்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. இது கூடுதலாக ஷிண்டேவை பற்றியும் பேசியிருக்காரு சிஎம். ஷிண்டே ஒரு கட்சியில் இருந்து கட்சியை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்தவர் பாஜக ஏற்பாட்டின் பேரில். அந்த உடச்சிட்டு வெளியில் வந்த நேரத்தில் அவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. அதற்கு பிறகு பாஜக தான் அங்கே பெரிய கட்சி, அதனால் ஷிண்டே போயிட்டார் கீழே. கரெக்டா? ஆமாம். இதுக்கும் எடப்பாடிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படி பண்ண வேலைக்காக இறக்கப்பட்டவர் தான் ஓபிஎஸ். அது ஒன்றுங்க வேலைக்கு ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 4 வருஷம் குறைச்சல் கொடுத்தாரு. எதாவது பண்ண முடிஞ்சதா?
அண்ணாமலை கையாள மாறினார், திமுகவுடைய கையாள மாறினார். இன்னும் யார் யார் சொல்கிறாங்களோ அந்த பக்கம் யாராவது போய் இங்கே வா இதை பண்ணுன்னா ரைட்டு நான் பண்ணிடுறேன், அதோ இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் இயங்கினார். சட்டசபையில் திமுக ஆதரவாக இயங்கினார். அதாவது அதிமுகவுடைய அடிப்படைக்கு எதிராக இயங்கினார். அதை தடுத்து கோர்ட்டு கேஸு பொதுக்குழு எல்லா இடத்துலையும் முறியடித்து திமுகவுடைய உள் விவகாரங்களில் தலையிடுற விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்தி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஏடிஎம்கே இருக்குதுன்னா அது காரணம் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவே ஒரு கட்டத்தில் நமக்கு பார்ட்னரு ஏடிஎம்கே தான், விட்டால் தாவேகாவோட கூட்டணி போனால் நம்ம தமிழ்நாட்டில் கதை முடிஞ்சது, இந்த அண்ணாமலை பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டோன்ட்டு தான் கூப்பிட்டு சேர்ந்து அதில் கண்டிஷனாக அண்ணாமலை தலைவர் பதவியில் நீக்கணுன்றது தான். அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டராக இருக்கிற எடப்பாடி நிதிஷ்குமார் அவரை ஒன்றுன்னு இவர் பேசுகிறாரு. ஏதாவது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோன்னு பேசலாமா? இதுதான் பிரச்சனை. அதனால் பேசுகிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சமாக சிமிலராக இருக்கணும். இப்படிதான் இல்லை அதை கட்டமைக்க பார்க்குறாங்களா? நிதிஷ்குமார் மாதிரி இவர் ஆயிடுவார், இவரை மாற்றிடுவார். அதுதான் நான் சொன்னேன், இவ்வளோ நேரம் சொன்னேன். எப்படி ஆக முடியும்? அங்கே பாஜக பெரிய கட்சி, பாதிக்கு பாதி. அதனால் நிதிஷ்குமாரை காலி பண்ணுவாங்க, வளர்ப்பான். இப்போ இங்கேயும் அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நடக்கும். இங்கே அந்த மாதிரி இடத்துலயே அவங்க இல்லை. ஓகே, அந்த 11 கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணி பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு திமுக. ஊடகங்களை விட்டு திடீர் கருத்து கணிப்பாளர்கள் வந்து பாஜக 2வது இடம் 6 MP ஜெயிப்பாங்கன்னு கருத்தை உருவாக்குனாங்க. ஞாபகம் இருக்கா? அதை பண்ணது யார்? ஒரே நாள் எல்லாரும் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? எல்லாம் இவர்கள் ஏற்பாடு. ஆனால் இவங்க தான் பாசிச எதிர்ப்பாளர்கள். இவர்களுக்கு அதிமுக அழியணும், பாஜக வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதிமுக ஒன்று தான் மாற்று இவர்களுக்குன்னு தெரியும். அதனால் பார்க்குறாங்க. இதுக்காக எனக்கு என்னென்னு பேசுகிறாங்க. அதுக்கு இந்த கோடாரி கம்புன்னா தெரியும்ல, அது என்ன சார் தத்துவம் தெரியுமா? கோடாரி கம்பு தத்துவம் தெரியாதா? ஒரு மரத்தை வெட்டணும்னு இரும்பில் கோடாரி செய்கிறோம். ஆனால் அந்த கோடாரி வச்சு மரத்தை வெட்ட முடியுமா? இல்லை, முடியாது. அதுக்கு ஒரு அந்த மரத்துலேயே ஒரு கிளையை உடைச்சி அதை கோடாரிக்குள்ளே நுழைச்சி அதை வச்சு தான் வெட்ட முடியும். அதனால் கோடாரி கம்பாக இவர் பயன்படுகிறார். அதிமுக என்ற மரத்தை வெட்டுவார். அதுதான். ஆனாலும் அவர் கட்டமைக்கிறது வந்து அதிமுகவை தானே தன்னோட எதிரியா ஸ்டாலின் அவர்களும் கட்டமைக்கிறாரு. நீங்கள் பாருங்க காமெடி. அது ஸ்டாலினுக்கு கரெக்டு. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கே அதுதான். ஆமாம், அதிமுகவை கட்டமைப்பதும் அவர்கள் திமுகவை கட்டமைப்பதும். ஓகே, ஆமாம். நீங்கள் ஓபிஎஸ் அம்மா புரட்சி தலைவர்னு உருட்டிக்கிட்டு அதிமுகவில் அடிப்படை உழைப்பவர்களுக்கு உரிமை இது இல்லை அது இல்லைன்னு உருட்டிக்கிட்டு அதிமுக வீழ்த்துற வேலையை பண்ணுறீங்க. அதிமுகவில் நீங்கள் என்னவா உழைச்சிங்க? அதை தான் அவர் சொல்கிறாரு. அதிமுக தொண்டர்களுடைய எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதிமுக வீழ்த்துறதுக்கு நினச்சாரு. பி டீம்னு சொன்னோம், இப்போ அது ஒரு நிரூபணம் ஆயிடுச்சான்றார். அதுதான் விஷயம். கண்டிப்பாக சார், அடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றது